இரட்டை மரண தண்டனை மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அது இன்றையில் தான் நடைமுறை வருது. சில பேர் வந்து அது இல்லை கையக்கால உடைக்கிறதோட மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட தண்டனை? ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வந்து பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்றி கொலை பண்ணுற மாதிரிலாம் சூழ்நிலை நடக்குது. இந்த நடக்கக்கூடிய இந்த கற்பழிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம நாள்பட டெய்லியும் கேட்டு கேட்டு நமக்கு இது பழகின ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு போஸ்டிங் வரும்போது முஸ்லீமால நியமிக்கணுன்றத யாரும் பெருசாக பேசுறது. இதே அமீர் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பேசுறன்றது எல்லாம் நமக்கு ரமேஷ் அவர்களோட ஜாதி எங்களுக்கு தெரியாதுன்னு பிரச்சனை சொன்னாங்க. அது அது உண்மையா இல்லை அது எதுவும் பின்னாடி எதுவும் பேசப்படுதா? இட்டுன்னு போகிற அமைச்சர் அப்படின்னு அணி சேரதை வந்து இதோட நிறுத்திட்டா நல்லா இருக்கும். விஜய் அவர்களுக்காக தான் ஓட்டு போட்டது தவிர மற்ற கேண்டிடேட்காக போடப்படல. பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக வருவார், பன்னீர்செல்வம் தான் அந்த கட்சியை நடத்துவாங்க. விசிகா அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறது வந்து சுயலாபத்துக்கா இல்லை பொதுநலத்துக்கா? டிவிகே நிர்வாகிகள் வந்து அங்கங்கே கட்ட பஞ்சாயத்தும் மாமூலில் ஈடுபடலாம் சொல்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் பரபரப்பாக போகிற சின்ன சின்ன டாபிக் பற்றி நம்ம அன்னை மணியன்ட்ட சின்னதாக ஒரு கருத்து கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோவை சூலூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை வந்து ரொம்ப மனசில் மக்கள்கிட்ட வந்து பெரிய வடுவாக இருக்குது. இன்னமும் அதுக்கு வந்து ஒரு ஆள்களை பிடிச்சிருக்காங்க, தண்டனை வழங்கியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்னன்னா? அதாவது இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த வேடநத்தம் சிறுமி பாலியல் வழக்கில் இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்குது. கண்டிப்பாக அந்த குற்றவாளிக்கு வந்து இரட்டை மரண தண்டனை மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நீதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இப்போது இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே அந்த சம்மந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது ஒருத்தருக்கு கை ஒடிஞ்சதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முதல்வரும் இதை நேரடியாக பேசுகிறதாகவும் நம்ம நேரடியாக ஃபோன் காலில் பேசி ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு படைன்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அது இன்றையில் தான் நடைமுறை வருது. சில பேர் வந்து அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சும் எந்த யூஸ் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான பீரியட் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிடுது. இல்லை கையக்கால உடைக்கிறதோட மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட தண்டனை? இல்லை அப்படி இல்லை. அது அரசியல் சட்டம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? இப்போ நீங்கள் இதே துபாயில் நடக்குதுன்னா நம்ம துபாயில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? நடு ரோட்டில் நிற்க வச்சு சுடுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம துபாயில் நடக்குது. நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன நடைமுறையோ நம்ம அதை தான் பின்பற்ற முடியும். அதற்கான விஷயத்தை மட்டும்தான் நம்ம முன்னெடுத்த முடியும். இல்லை ஏன்னா சில விஷயங்கள் பண்ணலாம். இந்த கையை காலை உடைச்சது வந்து பர்மனெண்ட்டாக உடையிற மாதிரி பண்ணிவிட்டு அவங்கள இந்த எக்ஸிபிஷனில் வைக்கிற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்ட்லேயோ இந்த மாதிரி இடத்துல நம்ம அவங்கள பப்ளிசிட் பண்ணும்போது அதை நாளைக்கு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த எண்ணங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யலாம். ஸோ அதே மாதிரியா ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வந்து பெண் குழந்தை பிறந்தாலே கள்ளிப்பால் ஊற்றி கொலை பண்ணுற மாதிரிலாம் சூழ்நிலை நடந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து மனநிலை பார்த்தீங்கன்னா பெண் புள்ள பிறந்தா ரொம்ப வரவேற்கத்தக்க கூடிய தான் இருந்தது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய கால சூழ்நிலையில் பெண் குழந்தைய ஐயோ வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிற மாதிரிய சூழ்நிலையில் பெண்ணை பெற்ற பெற்றோர்கள் இருக்காங்க. அப்போ இதை வந்து கடுமையான தண்டனைகளை நம்ம கொடுக்க போகும்போது தானே மாற்றம் நிகழும். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு வழிவகை பண்ண முடியுமா? நடக்கக்கூடிய இந்த கற்பழிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம நாள்பட டெய்லியும் கேட்டு கேட்டு நமக்கு இது பழகின ஒரு வார்த்தையாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து மாறணும்னா கொஞ்சம் காலங்கள் நமக்கு தேவைப்படும். அதாவது இப்போ ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. புதிய அரசாங்கம் புதிய பதவியேற்று இப்போ தான் ஒரு 15-20 நாள் ஆகுது. அவங்களுக்குள்ள நம்ம நெருக்கடிகள் வந்து இது ரொம்ப அதிகமான நெருக்கடியாக இருக்கும். இதுலேருந்து அவங்க வெளியே வரணும்னா அவங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணி தான் வெளியே வரணும். இன்னொரு வாட் ஆஃப் த டாப்பிக்காக ரமேஷ் அவர்களுக்கு அறநிலைத்துறை கொடுத்ததை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன சொல்ல? அதாவது நீங்கள் வந்து அவர் பார்ட்னர் இந்த தொழிலுக்கு இந்த தொழில் சார்ந்தவர் தான் அப்படின்ற மாதிரியான இதில் எடுத்து வந்து நீங்கள் உங்களுடைய வன்மத்தெல்லாம் கொட்டுறீங்களோன்றது என்னுடைய தாட். என்ன காரணம் அப்படின்னா, இதே நீங்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு போஸ்டிங் வரும்போது முஸ்லீமால நியமிக்கணுன்றத யாரும் பெருசாக பேசுறதில்ல. அதே டைரக்டர் அமீர் அவர்கள் கேட்டிருக்காப்புல, ஒரு முஸ்லீம் அவர்களை வந்து அறநிலையத்துறை அமைச்சர் ஆக்கியிருந்தா நாங்கள் இன்னும் வரவேற்றிருப்போம்னு சொல்றாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம். இதே அமீர் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பேசினாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பேசுறதுன்றது எல்லாம் நமக்கு தெரியும். இதில் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இப்போ நீங்கள் முஸ்லீம் சம்மந்தமான அமைச்சரை வந்து அந்த அமைச்சரை தான் முஸ்லீமுக்கு போட்டிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் பாராட்டவும் செய்யலை, எதுவும் செய்யலை.
அதே பார்ட்னர் வந்து ரமேஷ் பார்ட்னர் வந்து அவரை வந்து அந்த துறைக்கு போட்டது வந்து எந்த விதமான தவறும் இல்லை. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அவர் ஒன்றும் வசதி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தோ இல்லை ஒரு இப்போ ஒரு பணக்கார வர்க்கத்திலேருந்து வந்தவரோ கிடையாது. அவங்களுடைய அம்மா இன்றைக்கும் ஒரு கூலி தொழிலாளியாவோ வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளர் தான் இருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்ற விஷயத்த தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவருக்கு இப்போ தானே போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அவர் இப்போ செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அவரால் என்ன நல்லது நடக்குதுன்ற விஷயத்த தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இதில் நீங்கள் எடுத்து வந்து அரசியலை அவருடைய ஜாதி மதத்தெல்லாம் எடுத்து வந்து இல்ல இந்த கேள்வி எழும்போது ஆதவர்ஜுன் அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படும் போது ரமேஷ் அவரோட ஜாதி எங்களுக்கு தெரியாதுன்னு பிரஸ் மீட்ல சொன்னாங்க. அது உண்மையா இல்ல அது இல்ல, பின்னாடி இல்ல, எதுவும் பேசப்படுதா? அது வந்து முற்றிலும் மறைக்கப்பட்ட விஷயம். யாருக்குமே ஜாதி தெரியாமலாம் எந்த போஸ்டிங்கும் கொடுத்துட போறதில்ல. எந்த கட்சியிலையும் அது நடைமுறையும் கிடையாது. சும்மா நம்ம பேச்சுக்கு அப்படி பேசிக்கலாம். நடைமுறையில் அது கிடையாது. அவர் கேட்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுன்றதுக்காக ஒரு மலுப்பலான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. புசி ஆனந்த் அவர்களுக்கு எதுவும் அமைச்சரவை பதவி கொடுக்கலையா? அதை பத்தி உங்களோட நிலைப்பாடு என்ன? இல்லைங்க, அவர் வந்து அவருடைய விஜயோடைய ரொம்ப விசுவாசி அவர். அவர் வந்து அந்த மாதிரியான விஷயத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆசைப்படுறவர் இப்போ கிடையாது. விரும்பலைன்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இல்லைங்களா, அது கூட ஒரு மீமா வந்துச்சு. இட்டுன்னு போற அமைச்சர் அப்படின்ற அப்ப மாதிரியான. வந்து ஒரு பர்சனல் பிஏ மாதிரி ஆமா, சொல்றீங்களா? அவர் வந்து இப்ப இல்லைங்க, அவர் ஒரு 15 வருஷமாவே அவர் கூட டிராவல் இல்ல பண்ணிட்டு எனக்கும் இருக்காரு. அவர் மேல ஒரு தவறான எண்ணம் இருந்தது. ஏதோ அரசியல் லாபத்துக்காகத்தான் பழகுறாருன்னு. ஏன்னா அவரோட இதுல எதுவுமே யாரோ புது கட்சியிலேருந்து வரவங்களுக்கு கூட அமைச்சர் பதவி கொடுக்க போகும்போது ஆமா. அவருக்கு பெரிய ஏதோ பதவிகள் கொடுக்க இல்லைங்க. போறாங்களோன்னு நினைக்க போகும்போது அதை மாட்டிட்டாரு. அதாவது அவர் வந்து விஜயை முன்னேற்றணுன்றது ஒரு இன்றைய முதல்வர் விஜய் அவர்களை வந்து அவர் முன்னேற்றி பார்க்கணுன்றது ஒரு ஆசை இருக்குது. அப்படி இருக்கும்போது அது நம்மளால மட்டும் முடியாது அப்படின்றது அவர் ஒரு தெளிவு இருக்குது அவருக்கு. இதே செங்கோட்டையன் உள்ள வரும்போது நான் கூட சில நேரங்கள் நினைச்சேன், செங்கோட்டையன் உள்ள வரும்போது இரு துருவங்களா மாறுமோ இந்த கட்சி. இந்த இந்த பக்கம் செங்கோட்டையனை சார்ந்தவர் ஒரு ஆதரவாளர்கள் உருவாகவும், இந்த பக்கம் புஷி ஆனந்த் சம்மந்தப்பட்ட ஒரு ஆதரவாக மாறுவான்னு நினைச்சோம். அந்த மாதிரி இல்லாம நமக்கு வந்து அந்த கட்சியை முன்னேற்றணும், தமிழக முதல்வருக்கு எந்த பிரச்சனை நம்மளால இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த தெளிவா இருக்கிறாங்க. கண்டிப்பா அணியா சேர்ந்து இப்போ ஏடிஎம்கேவோட நிலைமை பரிதாபமா இருக்குது. இந்த அணி சேரதை வந்து இதோட நிறுத்திட்டா நல்லா இருக்கும். இல்ல, இதே நிலைமை வந்து டிவிகேக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டிவிகேவை பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் விஜய் அவர்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்திய அரசியல் வந்து நிலவிட்டு இருக்கு. இதே காலப்போக்கில் இதே அவங்க மெயின்டைன் பண்ணாங்கன்னா, நாளைக்கு அவங்ககிட்டயும் ஒரு தலைவர் இல்லாமல் விஜய்க்கு அடுத்ததான் ஒரு தலைவர் வந்து இல்ல அதை இப்பவே தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம். ஒற்றை தலைமை தான் சிறந்த ஒரு அரசியலை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ அவருமே பதவியேற்புல இவர் கீழே அவர் மேலே நினைக்காதீங்க, நான் ஒற்றை நான் தான், நான் சொல்றதான் எல்லாம் அந்த மாதிரி சொல்றதை வந்து மக்கள் வரவேற்றாங்க. இப்போ நான் சொல்றதை பார்த்தா விஜய் அவர்களுக்காகத்தான் ஓட்டு போட்டது தவிர மற்ற கேண்டிடேட்காக போடப்படலை. விஜயோட ஆட்சி தான் மக்கள் விரும்புறாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லைங்க, அது வரவேற்கத்தக்கது. அதாவது துணை முதலமைச்சர், இணை முதலமைச்சர்னு செங்கோட்டையனுக்கு ஒரு பதவி, ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு பதவி, அந்த மாதிரி இல்லாமல் அவர் சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இதனால வந்து நாளைக்கு கம்பல்சரி இப்போ துணை முதல்வர் கொடுக்கும்போது கம்பல்சரி அதுக்கான பிரச்சனைகள் வரும். அது வந்து இன்னைக்கு அவர் இல்லை, ஒரே அமைச்சர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னது வந்து வரவேற்கத்தக்கது. நாங்கள் வந்து இதை ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தமிழக முன்னாள் முதல்வர் வந்து அம்மா அவர்கள் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் அவங்க ஆட்சி அமைச்சு ஒன் இயர்லேயே அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சந்திக்கும் போது அந்த கட்சியில் என்னென்ன நடந்துச்சுன்ற விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு உண்டான, அதாவது ஆக்சுவலாக அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக வருவார், பன்னீர்செல்வம் தான் அந்த கட்சியை நடத்துவார்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி பன்னீர்செல்வம் டிஎம்கேல போயிட்டு எம்எல்ஏ ஆகிருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான நிலைமை வந்து இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. எல்லா கட்சியும் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு பீரியட் காலம் வரைக்கும் நல்லா போயிட்டு டக்குன்னு அதில் ஒரு நல்ல தலைமை பண்போ தலைமையில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒழுக்கையின்மையோ அந்த கட்சி அழிகிறதுக்கான பெரிய காரணமாக இருக்குது. அது இப்போ கண்கூட நாம் பார்த்துட்ருக்குறோம். ஏடிஎம்கேவோட நிலைமைகள் என்ன அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரி, நான் இன்னொன்று, விசிகா அவர்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறது வந்து சுயலாபத்துக்கா இல்லை பொதுநலத்துக்காகவா? அதாவது இது வெளிப்படையாக சொல்லணும்னா ரெண்டு விஷயமும் இருக்குது. அதாவது மக்களிடம் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வந்து இதுவரைக்கும் கொடுக்காத அமைச்சர் பதவியை கொடுக்கும்போது மக்களுக்கும் உண்டான மதிப்பு வந்து விஜய் மேலே இன்னும் கூடுது. அவங்க அந்த பதவியை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது ஒரு விஷயம் ஒன்று இருக்குது.
மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்களும் இன்னி வரைக்கும் டிஎம்கேக்கு உண்டான உறவை வந்து முடிச்சுக்கிட்டு வெளியே வர மாதிரியான சூழ்நிலை இல்லை. ஸோ இந்த அமைச்சர் பதவி தரணுன்றது முன்னாடியே யோசிச்சது தான். அவங்க வந்து இந்த 2 சீட்டுக்கு அவங்ககிட்ட ஆதரவு கேட்கும்போதே அவங்களுடைய கண்டிஷன்ஸ் வந்து இதெல்லாம் சொல்லி தான் இருந்தாங்க. நாங்கள் அமைச்சர் பதவி தரோம், திருச்சி தொகுதியில் முடிஞ்சால் நீங்கள் நிற்கணும் அப்படின்ற விருப்பத்தையும் அவங்க தலைவர் தமிழக முதல்வர் விஜய் வந்து வலியுறுத்தி இருந்தார். ஸோ இவர் தான் விடுதலை சிறுத்தை தலைவர் தான் வந்து இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தரோம் முதல்ல சொல்லியிருந்தாரு. இப்போ கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆசையினாலையும் டிவிகேவுடைய வற்புறுத்தலினாலும் தான் இந்த அமைச்சர் பதவி ஏற்றுக்கிறாங்கிறது எங்களுடைய கருத்து. சரி, இப்போ டிவிகே நிர்வாகிகள் வந்து அங்கங்க கட்ட பஞ்சாயத்தும் மாமூலையும் ஈடுபடுறதா சொல்றாங்க. நிறைய வீடியோ ஆன்லைன்ல பார்க்குறோம், சோஷியல் மீடியா ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. டாஸ்மார்க்ல ஒரு சில விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க, அந்த கமிஷன் தான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து புதுசாக வந்திருக்குதுங்க. திராவிட கட்சிகள் ரெண்டுத்தையும் ஒழிச்சிட்டு முதல் முறையாக ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் 100ல் ஒருத்தர் கம்பல்சரி செஞ்சுருப்பாங்க, செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கான ஆதாரங்கள் கரெக்டாக இருக்கும்போது கட்சி நிர்வாகம் அதுக்கான நடவடிக்கை எடுக்கும். மற்றபடி நம்ம இதில் போய் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம விஜய் அவர்களோட அமைதியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒரு சில நேரங்களில் அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. எப்படா ஒரு மனிதர் இவ்வளோ அமைதியாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி. சட்டசபையில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அவர் ஆப்போசிட்டாக 1008 விஷயங்கள் நம்ம கேட்கும்போது கூட அவர் அமைதியாக நோட் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ சட்டசபை வந்து விவாதிக்கிற கூடிய ஒரு இடமா நான் நினைக்கிறேன். இப்போதான் அமைதியை கைப்பற்றுனா இல்லைங்க, அவரு இப்போதான் வந்திருக்கிறாருங்க. நீங்கள் அதாவது அவர் இப்போதான் ஒரு படி எடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ இதன் பிறகு தான் அவர் பேசுவார். அவருடைய ஆட்டங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. கம்பல்சரி அவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அடுத்த நீங்கள் சட்டமன்ற பேரவை கூட்டும்போது அவர் அதுக்கான தக்க பதிலடி கொடுப்பாரு. திருச்சியில நடந்த அந்த இதுக்கு போய் இரங்கல் தெரிவிக்கலன்னு சொல்றாங்க. அவர் ஏன் அந்த இடத்துக்கு போகலைன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் இப்போ வரைக்கும் வந்து அவர் முறப்பூருக்கே போகல, அவர் ஜெயிச்ச தொகுதிக்கே ஒன்றும் போகல. அதுக்கான காரணம் என்னன்னா இப்போதான் அந்த அமைச்சரவை இதெல்லாம் முடிந்தது. அமைச்சர் பதவி எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் இப்போதான் முடிஞ்சிருக்குது. அவர் இதற்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வருவார். அவருக்கும் உண்டான வேலைகள் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான எல்லாமே செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா? சரி, கண்டிப்பா எனக்கு தேவையான ஒரு சில விஷயங்களை அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து மக்களாய் உங்களோட கருத்தையுமே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கேள்வி கேட்கப்படும், அது கண்டிப்பா அண்ணன் பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்காரு. நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்ஸ். Love you. Forever.